சிரமாக சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பென்று அறிவுமையாம் நினைத்தது வலிக்கும் மனத்தை முறைக்கும் நிசிக்கருவருக்கும் பரவாமல் நெருப்பை மறைக்கும் மறுப்பவர் தமக்கு நிறை புகழ் உரைக்க செயல்தாராய் முருகா பொன்மையினை பெற்ற புதல்வின் அன்னையாம் பொருளுக்கு ஒரு அதிபதியாம் சொற்பக விமானம் தன்னை தவணியில் கொண்ட பிரபலமும் தந்தையாம் கண்மலர் கொடை கொண்டு அன்று நிறைகார்த்த ஒரு கடல் வண்ணனோ கருததாய் மாமனாம் பெரியதன மேந்திடும் கமலமாத உன் மாமியாம் பன்மலர் உடை சூழும் மூவிலைகளும் ஆழ்வான் பார்க்கில் ஒரு பண்டான் பாரில் பெரும் செல்வூற்று நீர் கோவணம் பண்டாரமாய் பழனிமலையில் வருவதையே சகல உலகினருக்கும் என் நாட்டு மக்களுக்கும் இந்த வழியாகிய எனக்கும் என்னை சான்றோர்களுக்கும் எல்லா ஆசைகளை அள்ளி அள்ளி வழங்குவதற்காகவா அப்பேற்பட்ட முருகப்பெருமானை இந்த வழியாகப்பட்டவள் வணங்க வேண்டும் துதிக்க வேண்டும் பாட வேண்டும் கானம் இசைக்க வேண்டும் எப்படி என்றால் ஹலோ 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 சார்பு ஹலோ ஹலோ பேச குறைச்சி சார்பு மட்டும் சத்யோ சிவோ சுந்தரோ புகழ் மந்திரம் அழகன் முருகனிடம் ஆசை வைத்தேன்
கல்வி வீட்டில் பிறக்கும், மாணவ வீட்டில் கஸ்தூரி பிறக்கும், மாடு வீட்டில் கொரணி பிறக்கும், மனிதன் வீட்டில் மணி பிறக்கும் என்று உலகத்துக்கு அடுத்து காட்டிய முத்தமிழ் முருகனை தத்தளித்த அன்னை பராசக்தி அலைமகள் கலைமகள் மலைமகள் என்று சொல்லக்கூடிய ஆத்தாளி அண்டமெல்லாம் பூத்தாளி ஆதி பராசக்தி முத்துமாரி தாயை வணங்க வேண்டும். அவளை எப்படி வணங்க வேண்டும் என்றால், காலமெல்லாம் காத்திருந்தாலும் காண கிடைக்காதவள் கருமாரி கணிந்துருகி உள்ளும் நொந்தவர்க்கு கணத்திலே காட்சி தந்திடுவாள் தேவி கருமாரி. காலம் என்னும்